மனுஷன் ரொம்ப பெரிய சோம்பேறிங்க. அவன் அவனுக்கு கீழ கண்டிப்பா யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு பணக்காரனுக்கு கீழ ஒரு ஏழை இருந்துட்டே இருக்கணும். ஒரு முதலாளி கீழ ஒரு தொழிலாளி இருந்துகிட்டே இருக்கணும். இவங்க எல்லாருக்கும் கீழ ஒரு பொம்பளை வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அவனுக்கு யாராவது ஒருத்தர் அடக்கிட்டே இருக்கணும். அது காலங்காலமா அவனோட ரத்தத்துல ஊறி பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா மாறிடுச்சு. சோ திடீர்னு அவனை போய் இல்லப்பா இனிமே உன் வீட்டு வேலையெல்லாம் உன் பொண்டாட்டியோ அம்மாவோ அக்காவோ செய்ய மாட்டாங்க. நீதான் செய்யணும். நீ போட்ட ஜட்டியை நீதான் துவைக்கணும். வீட்டை நீதான் கூட்டணும். நீ தின்ன தட்டை நீதான் கழுவணும். இது எல்லா வேலையும் நீதான் பாத்துக்கணும். நீ ஒன்னும் குழந்தை இல்ல. அதெல்லாம் பேசிக் விஷயங்கள்னு சொல்லி உடனே சொன்னோம்னா அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு இல்ல. அவங்களால அது பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா காலங்காலமா இந்த இடத்துல ஆம்பளைங்களும் விக்டிம்ஸ் தான். ஆனா தெரியறது இல்ல. இங்க பெண் அரசியல் இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான். எல்லா இடத்துலயும் இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் அழக்கூடாது அப்படின்னு இந்த சொசைட்டி நான் பொம்பளை பிள்ளைனா அழணும்னு இந்த சொசைட்டி சொல்லுதுன்னா ஆம்பளை பிள்ளை அழக்கூடாதுன்னு இந்த சொசைட்டி சொல்லி வச்சிருக்குது. அப்போ என்ன சார்ந்த சீரோ டைப்ஸ் உடையறப்போ என்ன சார்ந்த ஒடுக்குமுறைகள் உடையறப்போ உன்ன சார்ந்த ஒடுக்குமுறைகளும் உடையும். ஆனா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம புகுத்தணும், சொல்லி கொடுக்கணும். நிறைய தேவையில்லாத விஷயங்களை நமக்கு முந்தைய காலகட்டங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஆண் குழந்தைகளுக்கு புகுத்திக்கிட்டே இருக்கிறதுனால திடீர்னு ஒரு விஷயத்த சொல்றப்போ அவனுக்கு அது அபத்தமா இருக்கும், புதுசா இருக்கும், பயங்கரவாதமா இருக்கும்.